சட்டவிரோதமாக எந்த மத நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் பத்திரிகையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள இந்த வழக்கு தொடர்பாக தேவையில்லாமல் காவல்துறை பத்திரிகையாளர்களை அழைத்திருப்பது என்பதே அடிப்படையில் தவறானது. ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான அந்த முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக தவறுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று சென்னை மாநகர ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது காவல்துறை மற்றும் அந்த தொழில்நுட்பத்தினுடைய சார்ந்தவர்களுடைய பிரச்சனையின் காரணமாகத்தான் அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பாலியல் தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்ற பொழுது அதனுடைய அடையாளங்களை, அதனுடைய பெயரை, அந்த முகவரியை, யார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விவரங்களை தான் வெளியிடக்கூடாது என்பது சட்டம். ஆனால் இங்கே எந்த ஒரு வெளியில் சொல்லக்கூடாத செய்திகளையும் அவர்கள் செய்தியாக வெளியிடவில்லை. மாறாக பதிவேற்றம் செய்யப்பட்டு பொது தளத்தில் இருந்த முதல் தகவல் அறிக்கையை இவர்கள் டவுன்லோடு என்று சொல்வார்கள், அதை இவர்கள் பதிவிறக்கம் செய்ததற்காக மட்டுமே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் காவல்துறை அழைத்திருக்கிறது. இது அடிப்படையிலேயே தவறானது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளருடைய கருத்து சுதந்திரத்தை, அவர்களுடைய பத்திரிகையாளர்களாக செய்யக்கூடிய பணிகளை அச்சுறுத்தும் விதமாக இந்த செயல் அமைந்திருக்கிறது என்பதை இன்று நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இந்த வழக்கு வாதத்தில் அரசு தரப்பில் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து நீதிபதி அவர்கள், இதில் துவக்கத்தில் இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு காரணமானவர் யார் என்பதை கண்டறிந்தீர்களா? அந்த கண்டறியப்பட்ட நபர்கள் அல்லது அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த அதிகாரிகள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டார்களா? அவர்களிடமிருந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்திருக்கிறீர்களா என்ற கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக அரசு தரப்பின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து கேட்டபோது அப்படி எதையும் அவர்கள் செய்ததான ஆவணத்தை நீதிபதியிடம் ஒப்படைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் காவல்துறை மற்றும் உங்களுடைய தொழில்நுட்ப பிரிவு. அப்படி இருக்கின்ற பொழுது பொது தளத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை பத்திரிகையாளர்கள் பதிவிறக்கம் செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை அழைத்து துன்புறுத்துவது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அடிப்படையிலேயே தவறானது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்து, இதுபோன்று பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டவிரோதமாக எந்த மத நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் இல்லாமல் பத்திரிகையாளருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றையெல்லாம் காவல்துறை திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. இதனுடைய தீர்ப்பை அவர் ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்.